ಮೂಷಿಕ ವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬ್ರಕರ್ಣ ವಿಳಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಭದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரை நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களை வந்தடையும். அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கில தேதி 1/1/2024, கிழமை திங்கக்கிழமை. என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கி பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம். அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம், அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி நடந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது. ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம். 8/1/2024 காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபெரியவாளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது 11/1/2024 அமாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி. 14/1/2024 போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு. அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை. அடுத்தது 15/1/2024 பொங்கல். அதுக்கு அடுத்தது 16/1/2024 மாட்டு பொங்கல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/1/2024 பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம். அதுக்கு அடுத்தது 25/1/2024 தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில். அதுக்கு அடுத்தது 26/1/2024 அன்னைக்கு வாஸ்துவோட நாள். அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகும். வீட்டில் உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். காலையில் 9:52லேருந்து 11:22 வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள். அதுக்கு அடுத்தது 30/1/2024 திருவையாறில் எம்பெருமான் தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது. இப்படி இந்த மாதத்தில் விழாக்கள் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது. மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு மாத பலன்களும் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் 8/1/2024 புத பகவானானவர் தனுர் ராசிக்கு போகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே 27/1/2024 மகரத்துக்கு போகிறார். இதுக்கு நடுப்புற 5/1/2024 சுக்கிர பகவானானவர் தனுர் ராசிக்கு வரார். இது மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது. இந்த மாதத்து விசேஷங்களும் இருக்குது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா? நல்லது, நமஸ்காரம். அன்பான கன்னியாராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பலனை பார்க்க போகிறோம். கிரக நிலவரத்தை வச்சு கோல்சார நிலவரத்தை வச்சு பலன் பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். கேது அப்படின்னாலே ஞானக்காரகன் ப்ளஸ் நுண்கிருமிகளுக்கு அதிபதி. அதனால் இந்த காலகட்டங்களில் வெளி இடங்களில் ஹோட்டலில் சாப்பிட்றது தவிர்ப்பது சிறந்தது. அதை தவிர காலாகாலத்தில்
அந்தந்த நேரத்திற்கு உண்டான சாப்பாடை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அஜீரண கோளாறுகளை தவிர்க்க முடியும், நோய் கிருமிகள் வரதையும் தவிர்க்க முடியும். அப்போ ராசியில் கேது இருக்கிறது இந்த பிரச்சனை. அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 7ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய தொழில் பார்ட்னர் மற்றும் லைஃப் பார்ட்னர் 2 இடத்தையும் குறிக்கக்கூடியது இந்த 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாதாரணமாக சொன்னால் கூட லைஃப் பார்ட்னர்னால் தவறுதலாக புரிஞ்சு கொள்ளப்பட்டு அது பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் பண்ணக்கூடியவங்க அவங்க பார்ட்னர் கூட எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல் அமிக்கபலாக இதுவும் கடந்து போகும்னு இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக 7ஆம் பார்ட்னர், அதாவது லைஃப் பார்ட்னரோடையும் சரி தொழில் பார்ட்னரோடையும் சரி கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது 3ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப வலுவாக இருக்குது. கம்யூனிகேஷன் பாவம் எப்போ உங்களுக்கு வலுவாக இருக்கோ அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்றம் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள் கம்யூனிகேஷன் பாவம் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய கம்யூனிகேஷன் தொழில் செய்யக்கூடியவங்க இந்த சாஃப்ட்வேரு இதிலெல்லாம் இருக்காங்கள்ல இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றமான காலகட்டங்கள். 4ஆம் இடத்துல ராசிக்கு சூரிய பகவான் இருக்கார். அந்த 4ஆம் இடம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன இடம் அப்படின்னாக்க மாத்ருஸ்தானம், லோயர் எஜுகேஷன் ஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு 12 கூடையவர் 4ல் இருக்கிறதுனால தாயாரோடைய உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தாலே உடனடியாக அருகில் உள்ள உங்கள் குடும்ப டாக்டரை பார்த்து இமீடியட்டாக அதுக்கு உண்டான தீர்வை காணுங்க. இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உங்களோட 3ஆம் அதிபதியான செவ்வாயும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல் கொஞ்ச நாள் இங்கே இருக்கிற புத பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 4ஆம் இடம் அப்படின்றது வலுப்பெறுது. அப்போ உடலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். அதே போல் 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம் அப்படிம்போம், லோயர் எஜுகேஷன் ஸ்தானம் அப்படிம்போம். இந்த கன்னியா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லோயர் எஜுகேஷன், அதாவது அடிப்படை கல்வியில் இந்த காலகட்டங்களில் ஏற்றம் உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் தேவையில்லாத குழந்தைகள்னால உங்களுக்கு பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அடிக்கடி ஸ்கூலுக்கு போய் ஹெட்மாஸ்டர்கிட்டையோ இவங்கள்ட்டையோ பிரின்ஸ்பால்கிட்டையோ கிளாஸ் டீச்சர்கிட்டையோ தேவையில்லாத சங்கடங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. இது அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு மாறின சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு மாறியிருக்கார். இதுவரை வேலையில் இல்லாமல் திண்டாடிட்டு இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். வேலையில் எப்படின்னாக்க நிரந்தரமற்ற தன்மையில் இருந்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கன்னியா ராசியை பொறுத்தளவுக்கு முதலாளியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு திறமையான விசுவாசியான வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உயர் அதிகாரிகளோடையும் மேலதிகாரியோட கீழே உள்ளவங்கள்ட்டையும் கடந்த காலகட்டங்களில் பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே அவங்களால தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. இப்போ அத்தனையும் நல்லபடியாக புரிஞ்சு உங்களுக்கு திடீர் பதவி உயர்வும் திடீர் பண வரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். சரி, உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல பேரும் நல்ல புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். மேலதிகாரி கூடவும் சரி கீழே உள்ளவங்களும் சரி எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கலைஞர்கள், சின்னத்திர பெரியத்திர கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தீங்க. அந்த முடக்கங்கள் அத்தனையும் இந்த தை பிறக்கும் பொழுது வெற்றி அப்படின்னு கிடைக்கக்கூடியது. திடீர்னு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் மூலயமா நீங்கள் உச்சாணி கொம்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடச்சி நல்ல பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை கிடைக்கும். தலைவருக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்புள்ள பிரச்சனைகள் இருந்துச்சு, அந்த பிரச்சனைகள் அத்தனையும் இந்த ஜனவரி மாதத்தில் தீர்ந்து நல்ல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னாக்க சில பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள புத பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வாங்க. கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அடுத்தது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி. நமஸ்காரம்.